صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆற்றலும் வல்லமையும் மிக்க அருளாளன் அல்லாஹ்வின் பேரருள் உங்கள் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர் காவல்துறையால் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கின்றார். இந்த உயிர் இழப்பை தொடர்ந்து அங்கே பெரும் கலவரம், அரசுக்கு எதிரான போராட்டம் வலுப்பெற்று ஒரு பெரும் சூறாவளி பிரளயத்தை போல் நாட்டை உருமாற்றிக் கொண்டிருப்பதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் பல தேசங்களிலும் பல நாடுகளிலும் இந்த அடிமைத்தனம் பல்வேறு பெயர்களில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு துன்பியல் நிகழ்வை தொடர்ந்த பல அம்சங்களை, அதில் நாம் பெற வேண்டிய படிப்பினங்களை சிலவற்றை பற்றி மற்றுமாவது தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் இந்த வீடியோவில் அமர்ந்திருக்கின்றோம். பொதுவாக முஸ்லிம்கள் இந்த பிரச்சனையை ஒருவித மேட்டிமைத்தனத்தோடு அணுகுகிறார்கள். சஹாபாக்களில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் இப்னு அரத் போன்ற அடிமைகளாக இருந்து இஸ்லாமை ஏற்ற சஹாபாக்களை சுட்டி காண்பித்து, எங்கள்கிட்ட அடிமைத்தனமே கிடையாது, நாங்கள் ஒரு உன்னதமான மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்றெல்லாம் முஸ்லிம்களில் பலர் எழுதி வருவதை, பேசி வருவதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு போலித்தனம், ஒரு கபடம், இல்லாத ஒன்றை இருப்பதாக கூறுகின்ற ஒரு வேஷம். நடந்த நிகழ்வு ஒரு துன்பியல் சம்பவம், மிக மோசமான, உள்ளத்தை வலுவான ஆழமான காயத்தை ஏற்படுத்துகின்ற, நம்மால் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் ஜீரணிக்கவே முடியாத, எந்த அளவுக்குனாக்கா அந்த போலீஸ்காரருடைய மனைவியே விவாகரத்து கோரி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த அவங்களுடைய மனைவியால் கூட இதை ஜீரணித்துக் கொள்ள முடியல. இப்போ இங்கே எங்களுடைய மார்க்கம் உயர்ந்தது, நாங்கள்லாம் அப்படிப்பட்ட மக்கள் என்று சொல்வதில் அர்த்தமே கிடையாது. முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும், இந்த முஸ்லிம்கள் அவங்களுடைய மனதில் ஒரு ஆழமான தாழ்வு மனப்பான்மை வேறொன்று இருக்கின்றது. நாங்களாம் நல்லவங்க, நாங்களாம் சிறந்தவங்க, நாங்களாம் அப்படி ஆக்கும், நாங்களாம் இப்படி ஆக்கும் என்று எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும், ஒரு வெட்டுக்கிளி படந்து வருது, வெட்டுக்கிளி படை, உடனே முஸ்லீம்கள் எங்கள்கிட்ட அப்படி இருக்குது, இது என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம்னு நமக்கு தெரியல. முஸ்லீம்கிட்ட அடிமைத்தனம் இல்லையா? தாழ்த்தப்பட்ட மக்கள் கிடையாதா? மற்ற சில குறிப்பிட்ட இனங்களை நீங்கள் அடிமைகளாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, கீழ்த்தரமானவர்களாக கருதுவதே கிடையாதா என்றால் அது எல்லாமே இஸ்லாமிய சமூகத்தில் நிறையவே உண்டு. அதை நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ உலகத்தில் அடிமைகளாக மக்கள் பலரும் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால், சரியா, குறிப்பிட்ட சில இனத்தவர்களை அடிமைப்படுத்தி அவங்களுடைய வேலையை பறித்துக் கொள்வது, குறைவான கூலி கொடுப்பது, தங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஏவலாளிகளாக அந்த மக்களை மாற்றுவது வரலாறு நெடுக தொடர்ந்து நடந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஏதேனும் ஒரு பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், சமயத்தின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால், கடவுள் கோட்பாட்டின் பெயரால் மற்ற மனிதர்களை அடிமைப்படுத்தி கொண்டு அவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுவது. சரியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர்கள் உலகத்திற்கு அனுப்பப்படுறாங்க. எந்த மனிதனுக்கும் மற்ற மனிதர்கள் எந்த பெயரிலும் அடிமைகளாக இருக்கக்கூடாது, ஆற்றலும் வல்லமையும் மிக்க இறைவன் ஒருவனுக்கே அடிமைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஓர் அடிமைத்தனத்தை நோக்கித்தான் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எல்லாருமே அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. நம்ம இந்த அமெரிக்காவில் நடந்த இந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இதனோடு நம் முஸ்லிம் சமுதாயத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அமெரிக்கா என்பதே பல ஆய்வாளர்கள் சொல்வதை போல 3 விஷயங்களின் மீது கட்டப்பட்டுள்ளது. முதல்ல இனக்கொலை, இரண்டாவது மனித உடல் திருட்டுத்தனம், உடல் ஆற்றலை திருடுவது, மூன்றாவது இனவெறித்தனம். அமெரிக்கா எப்படி உருவாச்சு?
ஐரோப்பாவில் இருக்கின்ற கைதிகள், நாடு கடத்தப்பட்டவர்கள், இது போன்ற புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய சிறைச்சாலையாக, காலனி தேசமாக அமெரிக்கா ஆக்கப்பட்டது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே அது ஒரு வளமான பகுதி என்பதை அறிந்து கொண்டு அங்கே குடியேற தொடங்கினாங்க. அப்போ இவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டதுங்கிற சொல்றதே ஒரு மகா பெரிய பொய். அது ஒரு தேசம், அங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். செவ்விந்தியர்கள் அங்கே இருந்தாங்க. செவ்விந்தியர்களை இவங்க அடியோடு அழிச்சாங்க, கூட்டம் கூட்டமாக அழிச்சாங்க. பழைய நீங்கள் இங்கிலீஷ் படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷெரீஃப் என்று வருகின்ற படங்களை தொப்பிலாம் போட்டிருப்பாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வில்லன்கள், கொடூரமானவர்கள், அரக்கர்கள், ராட்சதர்களாக செவ்விந்திய மக்கள் காட்டப்படுவாங்க. ஒரு இனத்தையே அடியோடு வேரடி மண்ணோடு ஒன்றுமே இல்லாமல் அழித்து விட்டு தான் இப்போ இருக்கின்ற இந்த அமெரிக்க அரசாங்கம் அங்கே கட்டப்பட்டது, அமெரிக்க தேசம். இரண்டாவது, ஆப்பிரிக்காவில் இருந்து மனிதர்களை, ஆண்களை, பெண்களை கூட்டம் கூட்டமாக அடித்து பிடித்து கொண்டு வந்து அடிமை சந்தையை ஏற்படுத்தி அவருடைய உழைப்பை உறிஞ்சி கட்டப்பட்ட தேசம் அது. லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க ஆண்களும் பெண்களுமாக ஆப்பிரிக்கர்களுடைய உழைப்பில், அயராது பாடுபட்ட உயிர்ப்பில், அவருடைய உதிரத்தில் கட்டப்பட்ட தேசம். இந்த ஆப்பிரிக்காவில் இருந்து போய் அங்கே அடிமைகளாக விற்கப்பட்ட மக்களுள் பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரியா? மூன்றாவது, இன வெறி. நாங்கள் வெள்ளையர்கள் தான் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள் என்கின்ற மேட்டிமைத்தனம் அமெரிக்கர்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாக வேரூன்றி இருக்கின்றது. ஆக இந்த மூன்று அம்சங்களின் மீதாகத்தான் ஒரு தேசமே கட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு சமூகத்தை அடையாளமே தெரியாமல் அழித்திருக்கின்றார்கள். தங்களை போன்ற ஒரு ஆன்மா இருக்கின்ற இரத்தமும் சதையுமான ஒரு மனித கூட்டத்தை வேறொரு கண்டத்திலிருந்து கொண்டு வந்து ஒரு அடிமை சந்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மிக மோசமான இருக்கும். அலெக்ஸ் ஹேலி, மால்கம் எக்ஸ் உடைய வரலாற்றை எழுதிய அலெக்ஸ் ஹேலி தன்னுடைய சுயசரிதையை வேர்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு பெரிய ஒரு புக்கா போட்டிருக்காங்க. சரியா? நீங்கள் அதை படித்து பார்க்கணும். தமிழில் 7 தலைமுறைகள்னு அந்த புக்கு முதல்ல வந்துச்சு. சவுத் ஏஷியன் புக் வெளியிட்டாங்க. அப்புறமா விடியல் பதிப்பகத்தில் வேர்கள் அப்படின்னு ஒரு புக் போட்டாங்க. அப்போ இப்போ எதிர் வெளியீடு அவங்க வேர்களுடைய முழு புக்கையும் போட்டிருக்காங்க. அதில் ஆப்பிரிக்காவிலிருந்து எப்படி இவங்கெல்லாம் கடத்தி கொண்டு பட்டாங்க, எப்படியெல்லாம் படு மோசமாக நடத்தப்பட்டார்கள் என்பது எல்லாம் நம்மளால் அதை படிக்கவே முடியாது. அந்தளவுக்கு கருண கொடூரமாக அந்த வரலாறு முழுக்க அதில் கூறப்பட்டிருக்கும். போன நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் அமெரிக்காவுடைய வழக்கு மன்றங்களில், நீதிமன்றங்களில் ஒரு பரபரப்பான சில வழக்கு நடந்து கொண்டே இருந்தன. இந்த கருப்பின மக்களுக்கெல்லாம் ஆன்மா இருக்குதா இல்லையா, இவங்கெல்லாம் மனிதர்களா இல்லையா, சரியா, இவங்களை எல்லாம் எப்படி நடத்த வேண்டும், ஸோ அவங்க மனிதர்களா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றன. சரியா? மிக மோசமான ஒரு காலகட்டம் அது. கருப்பின மக்கள் படுமோசமான சித்திரவதைகளுக்கு விலங்குகளை கூட அப்படி நடத்தக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு மோசமான நிலையில அவங்க நடத்தியிருக்காங்க. ஒரு வெள்ளை எஜமான் நடந்து வருவான், சரியா, அவங்க நின்னானாக்கா உடனே அந்த பண்ணை ஆட்கள், கருப்பின மக்கள் ஓடி குனிஞ்சுக்கணும். குனிஞ்சுட்டு சேர் மாதிரி இப்படி குனிஞ்சு உட்காந்துக்கணும், நிலத்தில் கையில் வச்சுக்கிட்டு மேலே உட்காந்துக்குவோம். நாட்காலிகளை போல கருப்பு ஆண்களும் கருப்பு பெண்களும் அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள். இந்த விஞ்ஞானம் தங்களுடைய கொடூர வக்கிரமான சிந்தனைகளுக்கு இவர்கள் விஞ்ஞானத்தை துளைக்க அணைத்துக் கொண்டார்கள். சார்லஸ் டார்வின் ஒரு பரிணாம தத்துவத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். அந்த பரிணாம தத்துவம் பிற்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அதனுடைய கிளைகளாக பரவி சமூக டார்வினிசம், சோசியல் டார்வினிசம், ஹெர்பர்ட் ஸ்பென்சர் என்கின்ற ஒரு பிரிட்டிஷ் சமூகவியலாளர் அதை சமூக நியதிகளோடு பொருத்தி பார்த்து சில சமூகங்கள் மேலே எழுவதற்கும் சில சமூகங்கள் அடிமைப்பட்டு நாகரிகத்தில், பண்பாட்டில், கல்வியில், பொருளாதாரத்தில் தாழ்ந்து கிடப்பதற்கும் என்ன காரணம், இந்த காரணங்களோடு இந்த சமூகவியல், சமூக டார்வினிசம் தியரியை கொண்டு இணைச்சார். அந்த தியரியின் பிரகாரம் அந்த டார்வினுடைய புத்தகத்தை படித்தால் அவரே ஒரு இடத்துல சொல்றார், காலம் செல்ல செல்ல ஆற்றலும் வல்லமையும்
அறிவாற்றலும் மிக்க சமூகங்கள் தங்கள் அளவுக்கு மேலே எழுச்சி பெறாத காட்டுமிராண்டித்தனமான சமூகங்களை எல்லாம் வென்று அடக்கி விடுவார்கள் என்றே டார்வின் ஒரு இடத்துல சொல்றார். சரியா? இப்போ ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிட்டாங்க? ஏன் இந்த கருப்பு மக்களோட இவ்வளோ கொடுமை நடந்துக்கிட்டாங்க? ஸோ மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதனாக உருப்பெற்றிருக்கின்றார். சரியா? ஸோ குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையில் உள்ள இடைசாதியினராக த மிஸ்ஸிங் லிங்க் இவர்களை கருதினார்கள். த ஹியூமன் ஜூ என்றெல்லாம் அமெரிக்காவில் ஜூ நடத்தினாங்க. த ஹியூமன் ஜூ, மனித மிருக காட்சி சாலை மாதிரி மனித காட்சி சாலை. சரியா? குரங்குலேருந்து அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கான்னு பாருங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு ஜூ கட்டினாங்க. பல இடங்கள் ஜூ இருந்துச்சு. அதில் கருப்பின மக்கள் ஆண்களும் பெண்களுமாக உள்ளே வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. சுற்றிலும் கம்பி வேலி அடைக்கப்பட்டிருக்கும். சரியா? ஸோ வெள்ளையருக்கு வெளியே நின்று டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் கொண்டு போய் பார்க்கணும். ஸோ இந்த கருப்பின மக்கள் எப்படி நடக்கிறாங்க, எப்படி சாப்பிட்றாங்க, எப்படி பழகிறாங்க. ஸோ இதை பார்ப்பதற்காக ஜெர்மனில், பிரிட்டனில், பிரான்ஸில் இருந்தெல்லாம் மக்கள் இதை பார்ப்பதற்காகவே அமெரிக்காவுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உள்ளே இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஜூ 1889 ஒரு பெரிய ஜூ. அந்த ஜூ தான் ஏராளமான பார்வையாளர்களை கொண்டிருந்த அந்த வருஷம். ஒரு 400க்கும் மேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கம்யூன். சரியா? அங்கே இவங்க வசிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஜூவில். இந்த உள்ளே இருக்க ஆண்கள் பெண்கள் எல்லாமே ஆடை இல்லாமல் இருப்பாங்க. குரங்குக்கு எது ஆடை? ஸோ குரங்குகளாகவே அவங்கள மதிச்சுட்டு இருந்தாங்க. வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரியா? அப்படி உணவை தூக்கி வீசுவாங்க. மிக கொடூரமாக நடந்துட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலாக ஒரே ஒரு நபர், அவருடைய கதையை கேட்டால் நீங்கள் அப்படியே உங்களுடைய கண்கள் எல்லாம் கலங்கிவிடும். சரியா? ஒட்டாபெங்கா அவருடைய பெயர். ஒட்டாபெங்கா. அவரை ஆப்பிரிக்காவிலிருந்து கூட்டிட்டு வர்றாங்க. என்ன சொல்லி கூட்டு வராங்க? யானைகளை பராமரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட்டு வராங்க. கூட்டு ஒரு கூண்டுல ஒராங்குடான் குரங்கோட சேர்த்து அவர் அடைக்கிறாங்க. அவர் அப்பாவி மனுஷன் நினைக்கிறாரு, சரி நம்ம குரங்கை பராமரிக்கணும் போல் இருக்குது அப்படின்னு அது ஒரு பணியா அவர் நினைக்கிறார். ஆனா இவங்க என்ன வெளியில் காட்சிப்படுத்துறாங்க? குரங்கு மனிதன். பாருங்க, இவன் குரங்கு மனிதன். இவனுக்கும் அந்த குரங்கு என்ன வேற்றுமை பாருங்க. ஒரு வேற்றுமை கிடையாது. இவனை மாதிரியே தான் அந்த குரங்கு இருக்குது. ஸோ இவன் குரங்கை விட்ட கொஞ்சம் மேலான மனிதன் என்று பல ஆண்டுகள் அந்த குரங்கோடவே தான் அவனை கட்டி போட்டிருந்தாங்க. ஒரு குரங்கு குட்டியை கொடுத்து அந்த போட்டோ நீங்க நெட்ல கிடைக்கும். ஒட்டாபெங்கா அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா ஒரு குரங்கு குட்டியை அவர் கையில் வச்சு நின்று இருப்பார். சரியா? அந்த அவருக்கு பிறந்த குட்டி மாதிரி காட்டுவாங்க. மிக மோசமான கீழ்த்தரமான மனது. பல ஆண்டுகள் அவர் சிறைச்சாலே இருந்தார் அந்த மனித கூண்டுக்குள்ளைய. அப்புறமா விடுதலை பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. அவர் பிற்காலத்தில் தற்கொலை, அந்த மன அழுத்தம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். மிக மோசமான கொடூரமான சிந்தனை இது. ஒரு சமூகத்தையே அடிமைப்படுத்தி அவங்களுடைய உழைப்பை எல்லாம் உறிஞ்சி கொண்டு எல்லாம் என்ன காரணம்? தான் மெயின் காரணம். நாங்கள் பரிணாம தத்துவத்தின் பிரகாரம் மேலே இருக்கின்றோம். வெள்ளையர்கள், முடி கருப்பாக இல்லாதவர்கள் மிக மேலே இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கர்கள், மங்கோலியர்கள், ஆசியர்கள் இவங்கெல்லாம் எங்களை விட தரம் தாழ்ந்தவர்கள், அடுத்த நிலையில் உள்ளவர்கள். பல நூற்றுக்கணக்கான உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். இந்த டார்வினுடைய இந்த பரிணாம தத்துவம், இனவெறி தத்துவத்திற்கு ஹிட்லரும் பலியாகி கிடந்தார். சரியா? அவர் கோடிக்கணக்கான, லட்சக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்ததற்கு அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த இந்த எண்ணமும் காரணம். நம்மெல்லாம் உயர்ந்தவர்கள், மேலானவர்கள், இவங்கெல்லாம் தாழ்ந்தவர்கள், இவங்கெல்லாம் கீழேயே கிடைக்க வேண்டியவர்கள். 1936 ஜெர்மனில் ஒலிம்பிக் போட்டி நடக்குது. அந்த ஒலிம்பிக் போட்டியில் ஒரு அமெரிக்க இளைஞன் 4 ஓட்டப்பந்தயத்தில் 4 மெடல்களை, தங்க மெடல்களை ஜெயிச்சிட்டான். சரியா? இது பெரிய மேட்டர். இது ஒரே ஆளு 4 தங்க மெடல்கள். அப்போ ஒலிம்பிக் போட்டி நடக்கின்ற அந்த போட்டியாளர்கள் பிரதமரை வரவழைக்கிறாங்க. நாட்டினுடைய அதிபர் ஹிட்லரை அவருடைய கையால் ஒரு மெடலை கொடுக்கலாம், ஒரு சிறப்பு பரிசு கொடுக்கலாம்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் வந்திருந்தவர் ஒத்துக்கிறார். அவர் பேர் ஜூசி ஆலன், அவர் பேர். அந்த ஜூசியை கூப்பிடுறாங்க. ஒரு கருப்பு இளைஞன் மேடை ஏறி வர்றான். அதை பார்த்த உடனே அப்படியே ஒரு அதிர்ச்சி ஆகிறார் ஹிட்லர். நான் இவனுக்கெல்லாம் தரமாட்டேன், பதக்கத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இறங்கி போயிடுறார். அவர் ரொம்ப அவமானப்பட்டு
அந்த இளைஞன் கீழே இறங்கி போயிடுறான். அதுக்கு மறுநாள் தான் ஏன் அப்படி நடந்து கொண்டேன் என்பதற்கு ஒரு அறிக்கை வெளியிடுறார். அந்த அறிக்கை மட்டும் மோசமான அறிக்கை. இந்த கருப்பினத்தவர்கள் மனிதர்களை விட தரப்பட்டியலில் மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பவங்க, விலங்குகளை ஒத்தவர்கள். எனவேதான் இந்த கருப்பு இனத்தவன், மனிதன் கூட இல்லை, இந்த கருப்பு இனத்தவன் வேகமாக ஓடி ஜெயிக்க முடிந்தது, இவர்களெல்லாம் அடக்கி ஒடுக்க வேண்டும் என்று ஒரு அறிக்கை, படுமோசமான ஒரு அறிக்கையை ஜெர்மன் அரசாங்கம் வெளியிட்டது. இப்போ இந்த மனோநிலை அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருக்கின்றது. கருப்பர்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. அங்கே போனீங்கன்னாக்கா அமெரிக்கா, ஜெர்மனில், பிரான்ஸில், பிரிட்டனில் வெள்ளையர்கள் அவங்கெல்லாம் பண்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றவங்க. ரொம்பவும் அழகாக சாப்பிட வேண்டும், நாசூக்காக நடந்து கொள்ள வேண்டும், பொதுவிடங்களில் மற்றவர்களுக்கு அருவருப்பை ஏற்படுத்தாம நாகரிகம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கெல்லாம் சின்ன வயசிலிருந்தே குழந்தைகளுக்கு அவங்க பயிற்சி கொடுப்பாங்க. எப்படி சின்ன குழந்தைய சாப்பிட உட்காரும்போது உணவு மேசையில் 2 பக்கமும் ஒரு பெரிய குண்டா புக்கை கக்கத்தில் கொடுத்துருவாங்க. அந்த 2 புக்கையும் அப்படியே அழுத்த பிடித்து கொண்டு அந்த முள்கரண்டையால் சாப்பிடணும். சரியா? புக்கு கீழே விடக்கூடாது. நான் பொது இடங்களில் போய் சாப்பிடும் பொழுது கையை இப்படி அகற்றினாக்கா பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கையை அகற்றாமல் அப்படியே ஒட்ட வைத்து கொண்டு சாப்பிடுவதற்கான பயிற்சி. மற்றவர்களை பொது இடங்களில் துன்புறுத்தலுக்கோ தொல்லைக்கோ ஆளாக்கக்கூடாது என்று சிறு வயசிலிருந்து பயிற்சி கொடுக்குறாங்க. ஒரு வெள்ளை இன சிறுவனோ சிறுமையோ பொது பேருந்துகளில் ஏறி போகிறான் அப்படின்னாக்கா கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள் யாரேனும் வந்தால் உடனே எந்திரிச்சு உட்கார இடம் கொடுக்கணும். இதுவும் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்கப்படுகின்ற பயிற்சி. இப்போ நீங்கள் போகிறீங்க, சரியா? ஒரு கர்ப்பிணி பெண் வண்டியில் ஏறுறா, அல்லது ஒரு வயசான நின்றுருக்காரு. ஒருவேளை அவர் கருப்பினத்தை சேர்ந்தவராக இருந்தால் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க, பேசாமல் உட்காந்துருப்பாங்க. சரியா? அவர்கள் கருப்பினத்தவர்களாக இருந்தால் எழமாட்டாங்க, உட்கார சொல்ல மாட்டாங்க, மரியாதை செலுத்த மாட்டாங்க. சரியா? மதிக்க கூட மாட்டாங்க. ஏன்? அவன் கருப்பினத்தை சார்ந்தவன், அவன் மனிதன் அல்லன் என்று ஆழமாக வேரூன்றி இருக்கின்ற ஒரு உணர்வு. சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஐரோப்பாவில் ஒரு டிவி ஷோ நிகழ்ச்சியில், லைவ் ஷோ நிகழ்ச்சியில் இந்திய நடிகை ஒருத்தி அவங்க போய் அவமானப்பட்டு திரும்பினாங்க. அது பத்திரிகையெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. சரியா? இந்திய நடிகை, ஃபேமஸானவங்க, அவங்க ஒன்றும் கருப்பின்னு சொல்ல முடியாது. இந்தியர்களுக்கு ஏற்பட்ட சிறந்த நிறத்தை உடையவர்கள், வெள்ளை தோலை உடையவர்கள் தான். ஆனாலும் அவங்க பார்வையில் கீழ்த்தனமானவர்கள். எனவே தரக்குறைவாக அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அவங்க அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்போ இந்த உணர்வு ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள், அதாவது வெள்ளையர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றது. இந்த உணர்வை பயன்படுத்தி கொண்டு அவங்க ஏராளமான பொருளாதார வளங்களை சூறையாடுறாங்க, சுரண்டிக்கிறாங்க. இந்த உழைப்பை எல்லாம் அவர்கள் அப்படியே சுரண்டி கொள்கின்றார்கள். உலகம் இப்பொழுது நவீன காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்குது. சரியா? நவீன காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கருத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் இந்த இன அடிமைத்தனத்தை, இனவெறியை, மொழி வெறியை, நிறவெறியை பயங்கரமாக எதிர்ப்பாங்க. இனத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், மொழியின் பெயரால் யாரையும் அடிமை ஆக்காதீங்க என்று நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் பொருளாதார, சமூக, அரசியல் அடிமைகளை அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. பொருளாதாரத்தின் காரணமாக, சமூகத்தின் காரணமாக, சமூகத்திற்காக, தேசத்திற்காக அடிமைகளாக ஆக்கப்படுவோரை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ வாழ்க்கை வருமானத்தை ஈட்டுவதை இந்த நவீன காலம் மிக கஷ்டமான ஒன்றாக ஆக்கி இருக்கின்றது. குறைவான கூலி, வேலை சுமை, நெடுநேரம் உழைக்க வேண்டும். சரியா? இந்த சிஸ்டத்தின் கீழே இன்னைக்கு உலகம் முழுக்க கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பொருளாதார கொத்தடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த பொருளாதார கொத்தடிமைகளுக்கு காரணமாக கிடைக்கின்ற ஊதிய பலனை
இந்த ஆதாயத்தை நுகர்வதில் அமெரிக்கர்கள் தான் முதலாவதாக இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, பொதுவாக உலக வளங்களை நுகர்வதில் அமெரிக்கர்கள் முன்னணியில் திகழ்கின்றார்கள். உலகம் முழுவதும் வெட்டப்படுகின்ற மரங்களில் ஒட்டுமொத்த மரங்களில் 40% அமெரிக்காவால் நுகரப்படுகின்றது. ஆனால் அமெரிக்காவில் ஒரு மரம் கூட வெட்டப்படுவது கிடையாது. 1% மரம் கூட அமெரிக்காவில் வெட்டப்படுவது இல்லை. ஆனால் உலகம் முழுக்க வெட்டப்படுகின்ற மரங்களில் சரி பாதியை அவங்க பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். தேசத்தின் பெயரால், சமூகத்தின் பெயரால், சமூகத்தின் பெயரால் எத்தனையோ மக்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள். அவங்களை யாரும் கண்டுகொள்வதே இல்லை. இந்தியா போன்ற நாடுகளில் ஜாதியின் பெயரால் கோடிக்கணக்கான தலித் மக்கள் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள். அவங்களை யாரும் கண்டு கொள்வதே கிடையாது. பார்க்குறோமா இல்லையா? இந்த லாக்டவுன் பீரியட்ல கூட எத்தனையோ தொழிலாளர்கள் நடந்து போறாங்க. சரியா? அவங்க யாரும் மதிக்கிறதே இல்லை. அரசாங்கம் கண்டுகொள்வதே கிடையாது. நம்ம கண்ணால் பார்த்து தான் இருக்கிறோம். ஆங்காங்கே உள்ள மக்கள் அரசு சாராத, அமைப்பு சாராத, சுய தன்னார்வத்தின் அடிப்படையில் மக்கள் ஆங்காங்கே உதவி செய்கின்றார்கள். செத்து மடிகிறாங்க, அடிபட்டு சாராங்க, விபத்துகளில் சாராங்க. ஆனால் அதை பற்றிய ஒரு துக்கம் உள்ளத்தில் யாருக்கும் வருவதே இல்லை. ஒரு குற்ற உணர்ச்சி, அரசாங்கத்துக்கு குற்ற உணர்ச்சி ஏற்பட வேண்டுமா இல்லையா? அந்த குற்ற உணர்ச்சி அரசாங்கத்திற்கும் இல்லை, ஆட்சியாளர்களுக்கும் இல்லை. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நிலைமை. ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், நிறத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், தேசத்தின் பெயரால் கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள். சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் சுமக்கின்றார்கள். ஆனால் உலகம் தன் போக்கில் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இப்போ இதற்கு மத்தியில் இஸ்லாமியர்கள் தங்கள் பிரச்சாரத்தை செய்கிறாங்க. நாங்கள்லாம் உன்னதமானவர்கள், ஒரு உன்னத மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம். இதை சொல்வதற்கு எந்த அருகதையும் முஸ்லிம்களுக்கு கிடையாது. இனம் சார்ந்த, மொழி சார்ந்தன்னு சொல்றது கூட தப்பு. இந்த இனம் சார்ந்த, நிறம் சார்ந்த வேறுபாடுகள் முஸ்லிம்களிடம் இல்லை என்று வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். மற்றபடி இன்றைக்கு அரேபிய நாடுகளில் போய் பாருங்க, அந்த பொருளாதார அடிமைத்தனம் அங்கே இருக்கத்தான் செய்கின்றது. பணக்காரன், ஏழை. இந்த வர்க்க பாகுபாடு முஸ்லிம்களிடம் நிறையவே இருக்கின்றது. அமெரிக்காவில், அரேபிய நாடுகளில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, சரியா? அங்கே வேலை செய்கின்ற பணியாளர்கள் மிக மிக கீழ்த்தரமாக தான் நடத்தப்படுறாங்க. யாரும் மறுக்கவே முடியாது. மொழி சார்ந்த அடிமைத்தனம் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லை அப்படி யாரும் சொல்ல முடியாது. சரியா? உருது மொழி பேசுறவங்க தங்களை உயர்ந்த மக்களாக நினைச்சுக்கிறாங்க. தமிழ் மொழி பேசுகின்ற மக்களை தரக்குறைவாக நினைக்கிறாங்க. தமிழ் மொழி பேசுகின்ற சில பகை வசிக்கின்ற மக்கள் உருது மொழியை மதிப்பதே கிடையாது. இது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்குறோம். பாகிஸ்தானில் இருந்து பங்களாதேஷ் பிரிஞ்சு போனதுக்கு என்ன காரணம்? வரலாறு பதிவு செய்திருக்கின்றா இல்லையா? பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்து போனதற்கு என்ன காரணம்? உருது மொழி வெறி. உருது மொழி வெறி அங்கு உச்சகட்டமாக இருக்கின்றது. வடநாடுகளில் போனால் பார்க்கலாம். இந்த ஹிந்தி மக்களை நீங்கள் இந்த வேலைக்கு வர்றாங்களா, அவங்களுக்கு பேசி பாருங்க. பல வருஷம் இங்கே வேலை செஞ்சுட்டே இருப்பான், அந்த தமிழ் மொழி கற்றுக்க மாட்டாங்க. இங்குள்ள மார்வாடியில் போய் பாருங்க, அவங்களோட அந்த மொழி வெறி இருக்கும். சரியா? பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டிலே வசிக்கிறாங்க. தொழில், வருமானம் எல்லாம் தமிழ்நாட்டில் தான். வீடு, குடும்பம் எல்லாமே இங்கே செட்டில் ஆகிருப்பாங்க. ஆனால் தமிழில் பேசவே மாட்டாங்க. ஹிந்திலே பேசுவாங்க, அவங்க மொழியிலேயே பேசுவாங்க. தமிழ் மொழி நீசர்களின் மொழி, பேசக்கூடாது என்று அவங்க தமிழ் மொழியில் இருக்கின்ற ஒரு ஒவ்வாமை. இதே ஒவ்வாமையை உருது பேசுகின்ற முஸ்லீம்களிடத்திலும் நாம் காண முடியும். நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னாக்கா அந்த வெறித்தனத்தினால தான் அவங்க பங்களாதேஷத்தை இழந்தாங்க. சரியா? மக்கள்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்க, நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், ஒரு யாரெல்லாம் பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. இஸ்லாமில் பயங்கரமாக ஒற்றுமை இருக்கும், சமத்துவம் இருக்கும். தொழுகையில் போய் நின்றீங்கனாக்கா அப்படியே ஆண்டான் அடிமையின் பாகுபாடே கிடையாது. பணக்காரனும் அங்கே நின்றுப்பான், அவங்க வீட்டில் வேலை பார்க்கின்ற டிரைவரும் கூட அவனுக்கு பக்கத்தில் நின்று தொழுவான். சரியா? இதெல்லாம் ஒரு வேஷம் தான், உண்மை. தொழுகையில் வேண்டுமானால் ஆண்டானும் அடிமையும் பணக்காரனும் வேலைக்காரனும் ஒன்றா நின்று தொழுவிடான். வெளியே வந்தீங்கன்னாக்கா அதுக்கு நேர் ஆப்போசிட்டான இடத்தை பார்க்க முடியும். தலித் முஸ்லிம்கள்
இந்த வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு மோசமான வார்த்தையாக கெட்ட வார்த்தையாக பார்க்குறோம். ஆனால் நீங்கள் பீகார், ராஜஸ்தான் இங்கெல்லாம் போனீங்கன்னாக்கா தலித் முஸ்லீம்களை நீங்கள் பார்க்கலாம். முஸ்லீம்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. யாரு? உயர்குடி முஸ்லீம்கள் அனுமதிக்க மாட்டாங்க. புறக்கடை வழியா வா, கொல்லைப்புறத்துக்கு வான்னு சொல்லுவாங்க. கொல்லைப்புறத்தில் தான் அவனுக்கு தேவையான உணவையெல்லாம் கொடுப்பார்கள். கொல்லைப்புறத்தில் மட்டும்தான் உறவை வைத்துக் கொள்வார்கள். அதுதான் இஸ்லாமிய சகோதரத்துவம். தமிழ்நாட்டில் மட்டும் என்ன, தலித் மக்கள் நிறைய பேர் முஸ்லீம் ஆகிறாங்க. அவர்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள் யோசிச்சு பாருங்க. அவர்கள் எப்படி நடத்தப்படுகின்றார்கள்? அவங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்படுகின்றதா? அவங்கள ஒரு சுமூகமான, எளிமையாக, இல்லை ஈஸியாக அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்படியே இஸ்லாமிய சொசைட்டியோட மிங்கில் ஆக முடியுமா? முடியாது. சரியா? அந்த மக்கள் ஓரமாக நிறுத்தப்படுவாங்க. அப்படியே நாசூக்காக அப்படி ஓரம் நிறுத்தி வச்சிருப்பாங்க. அவர்கள் திருமணம் செய்வது பயங்கர கஷ்டமாக இருக்கும். சரியா? கருப்புத்தருடைய பெண்கள் புறக்கணிக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம். சரியா? இஸ்லாம் பேசுகின்ற இஸ்லாமிய அமைப்புகளில் அப்படியே ஆஹா ஓஹோன்னு முஜாஹித் மாதிரி நடந்து கொள்கின்ற பலர்கள் கல்யாணம் பண்ணும்போது மட்டும் கருப்பு பிள்ளைகளை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சரியா? அப்படி நாசுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. வெள்ளைத்தோல் உள்ள குமரிகளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஸோ இதில் என்ன விஷயம்? ஸோ ஆண்டாண்டு காலமாக 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த ஜாதிய பாகுபாடு நிலவுகின்ற இந்து சமூகத்தோடு நாம் ஒட்டி உறவாடி கொண்டிருக்கின்றோம். ஸோ நம்ம உள்ளத்திலையும் இந்த ஜாதிய பற்று, ஜாதிய மேட்டிமைத்தனம் நம்மள்கிட்ட இருக்கு. சரியா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த அமெரிக்க நிகழ்வில் எல்லாரும் உதாரணம் காட்டுறாங்க. பிலால் பார்த்தீங்களா எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு. சரியா? ஸோ இதே பிலால் என்கின்ற வார்த்தை கிராமப்புறங்களில் பள்ளிவாசல் முஅzzின்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. பள்ளிவாசல் மோதினார்கள் பிலால் என்று அழைக்கப்படுகின்றார்கள். எப்படி அழைப்பாங்க? ஒரு நக்கலா, ஒரு சக்கிலியனை கூப்பிடுவது போல, ஒரு பறையனை கூப்பிடுற மாதிரி தான் பிலால வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. டே பிலால் இங்க வா, யோ பிலால் இங்க வா. இதுதான் யதார்த்தம். அந்த பிலாலுக்கு மரியாதை கிடையாது, அந்த பிலாலுக்கு மதிப்பு கிடையாது. சரியா? அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காபாவின் கூரை மீது ஏறி நின்று பாங்கு கொடுத்ததை போல இந்த பிலால் கொடுக்க முடியாது. சரியா? இவங்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. இவர்கள் கூலி இல்லாத தலைவர் வீட்டு, முத்தவள்ளி வீட்டு, செக்ரட்டரி வீட்டு பணியாளர்கள், வேலைக்காரர்கள். சரியா? மட்டும் மரியாதை இல்லாமல் இந்த பிலால்கள் நடத்தப்படுகிறார்கள், நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. ஸோ ஒரு நிகழ்வு, அமெரிக்கா நிகழ்வில் போய் நம்ம போய் இஸ்லாம் பெரிய இதுன்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. இது ஒரு துன்பியல் நிகழ்வு. இந்த நிகழ்வின் பின்னணியில் காரணங்கள் அனைத்தும் இஸ்லாமிய உம்மத்திலும் இருக்கின்றது என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.